மீனாட்சி 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 நான் தான் வந்துட்டேன்ல, இன்னும் ஏன் அழுதுட்டு இருக்க? நம்ம பையனை பார்க்க நான் வந்துட்டேன். நீ எதுக்கும் கவலைப்படாம இரு மீனாட்சி, என்ன சரியா? மீனாட்சி ஏன்டா அழுவுற? என் மேல ஏதாவது கோவமாமா? ஏங்க உங்க மேல ஏன் எனக்கு கோவம் வரப்போகுது? நீங்க தாங்க என்னோட உயிரே. நீங்க வெளியில வரீங்கன்னு சொன்னாங்களா, அத கேட்டதும் எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அதனால நான் உடைஞ்சு அழுதுருவேன். அது உங்களை கஷ்டப்படுத்துன்றதுக்காக தான் நான் இப்படி தனியா வந்து நின்ன. மீனாட்சி என்ன மீனாட்சி இது? நான் ஜெயில இருக்கும்போது நீ என்ன அப்பப்ப வந்து பாப்ப, அப்புறம் எதுக்காக இவ்வளவு அழுவுற மீனாட்சி? இப்பதான் நான் வெளியவே வந்துட்டேன்ல, அப்புறம் எதுக்காகடா அழுவுற? எங்க எல்லாரையும் பிரிஞ்சு ஜெயில நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. அந்த நேரத்துல உங்களை பார்த்து நான் அழுதனா நீங்க மனசு உடைஞ்சு போயிடுவீங்க. அதனாலதான் உங்களை பார்க்க வரும்போதெல்லாம் என் துக்கத்தெல்லாம் அப்படியே உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நான் அப்படியே வெளியில சிரிச்ச முகமா இருந்தேன். ஹே லூசு, அழாத அழாத மீனாட்சி. இங்க பார், நீ அழுதனா உனக்கு மட்டும் கஷ்டம் இல்ல, நம்ம பையனுக்கும் சேர்த்துதான் கஷ்டம். இங்க பார், கொஞ்சம் சரி, கொஞ்சமா சரி. இங்க பார், அழுவாத, கொஞ்சம் சரி சரி. அப்போ நீங்க உங்க பையனை மட்டும்தான் பாப்பீங்க, என்ன பத்தி யோசிக்க மாட்டீங்க. ஏய் பாத்தியா, நீ தாண்டா என்னோட செல்லம், என்னோட ஃபர்ஸ்ட் குழந்தையே நீதான், சரியா? டேய் பப்ளிக் பிளேஸ்ரா, கொஞ்சம் ஒரு நிமிஷம். இத கொஞ்சம் புடிங்களேன். என்ன மீனாட்சி இது? எங்க பாட்டி ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தா பால் தெளிச்சுதான் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அப்பதான் திரும்ப இந்த மாதிரி அபசகுணமா எதுவும் நடக்காதான். அதுக்காக தாங்க இது. என்னது இது? இதெல்லாம் உனக்கு சின்ன பிள்ளைத்தனமா இல்ல? அப்படிலாம் இல்ல ஆனந்த். இனிமே நமக்குள்ள இப்படி ஒரு பிரிவு வரவே கூடாது. அதெல்லாம் இனி வராது மீனாட்சி. புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல சாதாரணமாவே சின்ன சின்ன பிரிவு வர்றதெல்லாம் சகஜம்தான் மீனாட்சி. அப்பதான் நமக்குள்ள இருக்கிற அன்பு ஜாஸ்தி ஆகும், உறவும் நீடிக்கும். இல்ல, எனக்கு அப்படி ஒரு பிரிவே வேண்டாம். இனிமே நமக்குள்ள இப்படி ஒரு பிரிவு இருக்கவே கூடாது. ஓ அப்படியா சொல்ற? அப்ப எதுக்கு இவ்வளவு கேப்? வா. என்னங்க, என்ன பொது இடத்துல? புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல என்ன பொது இடம்? இனிமே நமக்குள்ள அந்த மாதிரி எந்த பிரிவும் வராது மீனாட்சி. இந்த நெருக்கம் ஓகேவா? நீ இனிமே கவலையே படக்கூடாது. மீனாட்சி, டைம் ஆச்சு, கிளம்பலாமா? சரியா? போதும் போதும். ஓ அண்ணி. சரி வாங்க போலாம். சரி கொடுங்க. வாமா. ஏய், அப்படி என்னடி தனியா பேசுற அளவுக்கு அவசரம்? மா, ரஞ்சித்த போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஐயோ, ஏய் என்னடி சொல்ற? ஆமாமா, இப்பதான் டிவில பார்த்தேன். இனியா கொலைகேஸ்லயும் ஆட்டோ டிரைவர் கொலைகேஸ்லயும் அவனை கைது பண்ணிருக்காங்கம்மா. ஏய், நீ அவனை நல்லா பாத்தியா? ரஞ்சித் தானா? ஐயோ அம்மா, இப்பதான் டிவில பார்த்தேன். அவனை அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல ஏத்திட்டு போறதை என் கண்ணால பார்த்தேன். ஏய் என்னடி, ரஞ்சித பெரிய இவன் நினைச்ச, கடைசியில இப்படி சப்புன்னு போலீஸ் கையில மாட்டிக்கிட்டான். அம்மா, நீ நினைக்கிற மாதிரி அவன் பெரிய இவன் தான். அவ்வளவு ஈஸியா மாற்ற ஆள் இல்ல. அந்த வசுந்தரா அவனை விட வில்லங்கம் புடிச்சவ. அவதான் ஏதோ திட்டம் போட்டு அந்த ரஞ்சித்தை புடிச்சு கொடுத்திருக்கான். என்னடி பெரிய வசு, அவ வீட்டு மாடியிலேயே அவன் குடியிருந்தான். அவ வீட்டுக்குள்ளேயே பூனைக்குட்டி மாதிரி சுத்தி சுத்தி வந்து அமக்கலம் பண்ணான். அப்பெல்லாம் திறமைய காமிச்சு புடிச்சிட்டாளா என்ன? ஏதோ அவன் கெட்ட நேரம் மாட்டிக்கிட்டான். இதுக்காக அவளை ஓவரா புகழாத. அவன் திறமசாலியோ இல்ல இல்லாதவனோ, ஆனா ஏன் பிரச்சனை அது இல்லம்மா. என்ன? ரஞ்சித் இருக்கிற தைரியத்துலதான் நான் வசு ஆபீஸ்க்கே போய் அவகிட்ட சவால் விட்டுட்டு வந்திருக்கேன். இப்ப என்னடானா அவன் உள்ள போயிட்டான். இப்ப சொன்னதை செய்யலனா எனக்கு அவமானமா? என்னடி பெரிய அவமானம்? அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தா வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது.
ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்க, இந்த காலத்துல நல்லது பண்றதுக்கு தான் கஷ்டப்படணும், கெட்டது பண்றதுக்கு கஷ்டப்படவே வேண்டாம். 1000 வழி அதுவா பிறக்கும். எதுவா இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அம்மா, நம்ம வேணா ஒரு வாட்டி ஜெயிலுக்கு போய் ரஞ்சித்தை பாத்துட்டு வந்துடலாமா? ஏய், என்னது ஜெயிலுக்கு போயா? உனக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சாடி? ஏமா அப்படி சொல்ற? என்னடி அந்த ரஞ்சித் ஊருக்கு நல்லது பண்ணிட்டா ஜெயிலுக்கு போயிருக்கான்? நாம போய் பார்த்தா பெருமையா இருக்க, இல்லனா அவன் நமக்கு என்ன ஒட்டா உறவா? கொலை கேஸ்ல உள்ள போயிருக்கான், ஃப்ராடுத்தனை பண்ணிட்டு உள்ள போயிருக்காண்டி. தேவையில்லாம நாம இப்ப போய் பார்த்தோம்னா நாமளும் மாட்டிப்போம். போலீஸ்காரங்க நம்மளையும் சந்தேகப்பட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நாம நிம்மதியா வாழ முடியாதுரி. கொஞ்சம் பொறுமையா இரு. யானையும் சிங்கத்தையும் கூட கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிரலாம், ஆனா எலிய அவ்வளவு சீக்கிரமா அடைக்க முடியாது. பூமியை தோண்டிட்டு எங்கேயோ போயிடும். ரஞ்சித்தும் ஒரு எலி மாதிரி தான், அதுவும் மலைய கொடையிற எலி. ஏய், நீ வேணும்னா பாரு, கூடிய சீக்கிரம் தப்பிச்சு வந்துருவான். நீ சொல்றதும் சரிதாம்மா. எதுக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், பொறுமையா என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஆனந்த், வாப்பா. ஒரு நிமிஷம். அம்மா, நீங்க தான் பெரியவங்க, வாங்க. பரவாயில்ல வசு, நீயே ஆரத்தி எடு. நீதான் ஆனந்தும் மீனாட்சியும் நல்லா இருக்கணும்னு பாடுபட்டவ. அதனால நிறைஞ்ச மனசோட நீயே ஆரத்தி எடு. அவங்க 2 பேருக்கும் எல்லா திருஷ்டியும் போகட்டும். நீயே எடு. எடு. மீனாட்சி, ஆனந்த் கூட நில்லு. இனிமே நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். 2 பேரும் வலது கால் எடுத்து வச்சு உள்ள போங்க. சரி அண்ணி. அதான் சொல்லிட்டாங்களே தம்பி, வாங்க. வா. அம்மா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. 2 பேரும் நல்லா இருப்பீங்க. அம்மா, என்னமாச்சு? நான் தான் வந்துட்டேன்ல, அப்புறம் ஏன் அழுவுறீங்க? இல்ல. முதல்ல கண்ணை தொடங்க. இல்ல ஆனந்த், உனக்கு புரியுமான்னு தெரியல. நீ இல்லாதப்போ இந்த வீடு வீடாவே இல்ல. எங்க பார்த்தாலும் உன் நினைப்பாவே இருந்தது. மீனாட்சி தனியா கஷ்டப்படுறத பாக்குறப்ப எனக்கு ஏண்டா வாழ்றோன்னு தோணுச்சு. அம்மா, ஒரு கட்டத்துல உன் முகத்தை மறுபடியும் நான் பார்க்காம செத்து போயிடுவேன்னு கூட நினைச்சேன். என்னம்மா இப்படிலாம் பேசாதீங்க. உங்களுக்கு எதுவும் ஆகாதுமா. இல்லப்பா, எல்லாரும் உன்னை ஜெயில்ல வந்தாவது பார்த்தாங்க. ஆனா எனக்கு அந்த வாய்ப்பு கூட கிடைக்கல. நீ எப்படி ஜெயில்ல முடங்கி இருந்தியோ அதே மாதிரிதான் இந்த வீட்ல நானும் இந்த வீல் சேர்ல முடங்கி இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தேன்ப்பா. அண்ணே, என்ன இது சின்ன பிள்ளை மாதிரி? நம்ம குடும்பத்துக்கு ஏதோ போதாத காலம், அதனாலதான் இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. அதான் இப்ப எல்லாமே முடிஞ்சிருச்சுல. இனிமே நாம எல்லாரும் ஒன்னா நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம். அண்ணி, முதல்ல கண்ணை தொடங்க. நீ கண்ணை தொடங்கம்மா. அத்தைக்கு இருக்கிற மாதிரி எங்களுக்கும் ஒரு கவலை இருந்தது. தம்பி பொறுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இங்க வருவீங்களோ இல்லையோன்னு. அது எப்படி அண்ணி? நீங்க ஒண்ணு நினைச்சு அது நடக்காம போகுமா? இன்னைக்கு நான் வெளியே இருக்கிறேன்னா அதுக்கு உங்களோட உழைப்பும் தியாகமும் தான் காரணம். ஐயோ ஆனந்த், உழைப்புன்னு வேணா சொல்லுங்க, தியாகம் நல்லா சொல்லாதீங்க. நீங்களும் மீனாட்சியும் எங்க வாழ்க்கைக்காக பண்ண தியாகத்தை விட நான் செஞ்சதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. ஹேய், அக்கா ப்ளீஸ் அழாதீங்க. ஏம்மா தியாகிங்களா? உங்க 2 பேருக்கு வேணா தியாகின்னு ஒரு பட்டம் கொடுத்துருவோம். ஓவர் சென்டிமெண்ட் அந்த குடும்பத்துக்கு செட் ஆகாது. மீனாட்சி, நான் சொன்ன மாதிரியே ஆனந்த் உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். இனி நீயாச்சு அவராச்சு. இத்தனை நாள் இருந்த ஆசையெல்லாம் என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, குட்டி பையன் உள்ள உதைக்கிறான். அது வேற ஒண்ணும் இல்ல மீனாட்சி. எல்லாரும் அவனை விட்டுட்டு நம்ம மட்டும் பேசிட்டு இருக்கோம்ல, அந்த கோவமா இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு என் அப்பா வந்திருக்காரு, என் கூட பேச விடாம நீங்க மட்டும் பேசிட்டு இருக்கீங்களேன்னு கோவம் இருக்கும் இருக்கும். டேய், உன் அப்பாவை உன்கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டேன், போதுமா? ஆனந்த், சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம் அண்ணி. இருந்தாலும் என்ன ஆனந்த்? அர்ஜுன் அண்ணா தான் மூத்தவரு, நான் அப்பா ஆக போறேன். ஆனா அண்ணன் இன்னும் அப்பா ஆகலையே.
அண்ணா நீங்க எப்போ அப்பா ஆக போறீங்க? தம்பி, அண்ணனோட ஃபீலிங்ஸ் அப்படியே கேப்சர் பண்ணிட்டடா. சார், இந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு எப்பவுமே நிலைச்சிருக்கணும். என்னாச்சு? என்னாச்சுப்பா? என்ன சத்தம்? என்ன செஞ்சு பார்க்கலாம் வாங்க. நல்ல வேளை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரை எல்லாரும் இங்க தானே நின்னுட்டு இருந்தோம். அப்ப வெடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? அதை நினைச்சு பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு. அர்ஜுன் சார், அவங்களோட நோக்கம் நம்மள பயமுறுத்துறது தானே நினைக்கிறேன். அதான் அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் இதை செஞ்சிருக்காங்க. நிச்சயம் இத ரஞ்சித் செஞ்சிருக்க வாய்ப்பில்ல வசு. ஏன்னா அவன் ஜெயில இருக்கான். அவன் இல்லைன்னா இத பண்ற அளவுக்கு வேற யாருக்கு தைரியம் இருக்கும்? எனக்கு என்னமோ அந்த ஷாலினி சரோஜாவும் பண்ண வேலையா தான் இருக்கும் தோணுது. அதுங்க 2 பேரும் லேசுப்பட்ட ஆளுங்களே கிடையாது. அந்த ரஞ்சித்தை விட மோசமான கொலைகார பாவிங்க அவளுங்க. ஆனந்த், என்னாச்சு ஆனந்த்? என்னாச்சு ஆனந்த்? யாருனே தெரியலண்ணா. வெளியில யாருமே காணோம். யாரோ வண்டியில வந்து போட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏய், மீனாட்சி, 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 மீனாட்சி. என்னாச்சு மீனாட்சி? கண்ணை திறந்து பாரு மீனாட்சி. மீனாட்சிக்கு என்னப்பாச்சு? ஒண்ணு இல்லம்மா, சத்தம் கேட்ட அதிர்ச்சியில ஒரு சின்ன மயக்கம், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லையேப்பா? வேற ஒண்ணும் இல்லம்மா. என்னப்பா இது? இந்த வீட்ல பிரச்சனை மேல பிரச்சனை அடுக்கடுக்கா வந்துகிட்டே இருக்கு. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறப்போ மறுபடியும் ஒண்ணு ஆரம்பிக்குதுன்னா இது ஏதோ பெரிய விஷயமா தான் இருக்கும்னு தோணுது. அதனால எதுக்கும் ஒரு தடவை நம்ம அர்ஜுன் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஜோசியர் கிட்ட காட்டிட்டு வாப்பா. இந்த கஷ்டம் எல்லாம் எப்ப தீரும், இதுக்கெல்லாம் ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேளுப்பா. சரிம்மா, நான் இப்பவே போறேன். அண்ணா நீங்களும் வரீங்களா? அண்ணா வரேன். இப்போ நான் போய் ஜாதகத்தை எடுத்துட்டு வரேன். என்ன ஷாலினி வீட்டு முன்னாடி ரொம்ப கூட்டமா இருக்கு? என்ன பிரச்சனை? அதை ஏன் கேக்குறீங்க தம்பி? பார்க்க பாவம் போல இருந்தாங்க. இந்த வீடு சொந்த வீடுன்னு சொல்லி சீட்டு பிடிச்சாங்க. அதை நம்பி நாங்களும் சீட்டு போட்டோம். 10 லட்சம் ரூபாய் அடிச்சுட்டு போயிட்டாங்க தம்பி. இவ்வளவு மோசமானவங்களா இருக்காங்க. ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சாங்களே. அதுலயும் அந்த ஷாலினி எவ்வளவு நடிச்சா. கொஞ்சம் ஏமாந்திருந்தோம் நம்ம வாழ்க்கையே போயிருக்கோம். நிச்சயம் நமக்கு கெடுதல் தான் பண்ண பார்ப்பாங்க. அதுக்கு இந்த பணமும் உங்களுக்கு யூஸ் ஆகும். எப்ப வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஏதாவது நடக்கிறதுக்குள்ள அவங்கள கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். அண்ணா என்னென்ன யோசிக்கிறீங்க? அவங்க மொத்தமாவே தப்பான ஆளுங்க. ஆமாடா. சரி வா போலாம். வணக்கம், உட்காருங்க. வணக்கம் ஐயா. ஒரு சின்ன பிரச்சனை, அதனாலதான் அம்மா உங்ககிட்ட ஜாதகத்தை காட்டி என்ன ஏதுன்னு கேட்டு வர சொன்னாங்க. தம்பி, சின்ன பிரச்சனைன்னு சொன்னீங்க. ஆனா அப்படி இருக்க வாய்ப்பு இல்லையே. என்ன சொல்றீங்க? கிரக சஞ்சாரங்கள் சரியில்லை. உங்களுக்கு வந்தது பத்தி எரியிற மாதிரி பெரிய பிரச்சனையா தான் இருக்கும். எதுவா இருந்தாலும் மறைக்காம உண்மையை சொல்லுங்க. ஐயா, எங்க வீட்டுல பாம்பு அடிச்சிருச்சு. அதை யாரு வச்சா, எதுக்காக வச்சாங்கன்னே தெரியல. ஆனா நல்ல வேலை, எங்க யாருக்கும் எந்த கெடுதலும் வரல. தம்பி, நல்ல வேலைன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா ஜாதகம் கெட்ட வேலைன்னு சொல்லுது. ஐயா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு? இந்த ஜாதகனுக்கு வாழ்க்கையில மோசமான காலகட்டம் இது. வீட்டுல நிம்மதி இல்லாம போகும். புருஷன் பொண்டாட்டி பிரிவாங்க. வாழ்க்கை காத்துல பறக்கிற சருகு மாதிரி கட்டுப்பாடு இல்லாம போகும். நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தாங்க ஐயா. என் வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இப்போ அப்படி இல்ல. நானும் என் மனைவியும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு ஒன்னாதான் இருக்கிறோம். இனி யாராலையும் எங்களை பிரிக்கவே முடியாது. தம்பி, தீயிலையும் பகையிலையும் மிச்சம் வைக்க கூடாது. அப்படி மிச்சம் வச்சா அது வம்சத்தையே அழிச்சிரும். நீங்க அணைச்சிட்டதான் நினைச்ச நெருப்பு இன்னும் உயிரோட தான் இருக்கு. அது நிச்சயம் பெருசாகி உங்க சந்தோஷம் எல்லாத்தையும் அழிச்சிரும்.
உங்க வீட்ல நடந்த விபத்துக்கு பின்னாடி நடக்க போற பெரிய அசம்பாவிதத்துக்கு இது ஒரு அறிகுறி. அவ்வளவுதான். ஐயா என்னையா சொல்றீங்க? இந்த ஜாதகக்காரனுக்கு இன்னும் ஒரு வாரத்துக்கு ரொம்ப மோசமான காலகட்டம் வருது. ஒரே ராசியில சனியும் சூரியனும் சஞ்சாரம் செய்யறாங்க. அது ரொம்ப மோசமான காலகட்டம். அந்த நேரத்துல தான் சந்திராசிரமும் வருது. அன்னைக்கு உங்களுக்கு பெரிய இழப்பு ஒண்ணு காத்திருக்கு. அது பணமாவோ பொருளாவோ ஏன் நெருங்கின சொந்தமா கூட இருக்கலாம். கணவன் மனைவிக்குள்ள நிரந்தரமான பிரிவு ஒண்ணு வரும். என்னையா சொல்றீங்க? சந்திராஷ்டமம் அன்னைக்கு ஒரு பொருள் தொலைஞ்சா திரும்பி கிடைக்கிறது கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஐயா இதுக்கு ஏதாவது பரிகாரம் எதுவும் பண்ண முடியுமா? எது விதியோ அதைத்தான் ஜாதகம் சொல்லும். விதிய அந்த மகேஸ்வரனை தவிர வேற யாராலையும் மாத்த முடியாது. அதனால இதுக்கு எந்த பரிகாரமும் கிடையாது. இது நடந்தே தீரும். நானும் என் மனைவியும் எவ்வளவோ பிரச்சனைக்கு அப்புறம் இப்பதான் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். இப்ப போய் பிரிஞ்சிரும்னு சொன்னா எப்படிங்க ஐயா? நீங்க ஜோசியத்துல வச்சிருக்க நம்பிக்கையை விட நான் என் மேலையும் என் காதல் மேலையும் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நானும் அவ்வளவு பிரியவே மாட்டேன் ஐயா. தம்பி, உங்க நம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க நம்பிக்கை ஜெயிக்கணும்னு தான் அந்த ஆண்டவனை நானும் வேண்டிக்கிறேன். ஆனா அதை விட என் வாக்கு மேலையும் நான் கும்புற சாஸ்திரத்து மேலையும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் கணிச்சு கொடுத்த எதுவும் நடக்காம போனதில்லை. அது மாதிரி இதுவும் நடந்தே தீரும். வரப்போறத முன்னாடியே சொல்லி எச்சரிக்கை பண்ண வேண்டியதுதான் ஒரு ஜோசியரோட கடமை. அதைத்தான் நானும் செஞ்சிருக்கேன். மத்ததை தீர்மானிக்க வேண்டியது கிரகங்களும் அந்த கிரகங்களின் அதிபதியான ஈஸ்வரனும் தான். நீங்க கிளம்பலாம் தம்பி. இந்தாங்க ஐயா. வேணாம் தம்பி, நீங்க கிளம்புங்க. போலாண்ணா. ஆனந்த், அண்ணா ஜோசியர் சொன்ன விஷயங்களை வீட்ல யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். தேவையில்லாம பயப்படுவாங்க. கரெக்டு தானே. நான் யார்ட்டும் எதுவும் சொல்லலை. அண்ணா நீங்களும் எதை பற்றியும் யோசிக்காதீங்க. சரி நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன். சரி. இந்த ஜாதகக்காரனுக்கு இன்னும் ஒரு வாரத்துக்கு ரொம்ப மோசமான காலகட்டம் வருது. ஒரே ராசியில சனியும் சூரியனும் சஞ்சாரம் செய்யறாங்க. அது ரொம்ப மோசமான காலகட்டம். அந்த நேரத்துல தான் சந்திராசிரமும் வருது. அன்னைக்கு உங்களுக்கு பெரிய இழப்பு ஒன்று காத்திருக்கு. என்ன ஆனாலும் நான் உன்னை பிரியவே மாட்டேன் வாசு. நான் எப்பவும் உன் கூடவே தான் இருப்பேன். என்னம்மா கண்ணு, சௌக்கியமா? வணக்கம். நீ எப்படிடா என் காலுக்கு? சாத்தானும் கடவுளும் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் வருவாங்க போவாங்க. அவங்கள தடுக்கிற சக்தி இந்த உலகத்துல இல்லவே இல்லடா. இந்த ரஞ்சித்தை கொல்லவும் முடியாது, வெல்லவும் முடியாது. அம்மா, நீ எப்படி ஜெயில இருந்து வெளியில வந்த? ஆமா, ஜெயிலு பெரிய பாதாள சுரங்கம் பாரு, வரவே முடியாது. எப்படி வெளியே வந்தேங்கிறது முக்கியம் இல்ல அர்ஜுன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்றதுதான் முக்கியம். உனக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் ஒண்ணு சொல்லவா? ஒரு நிமிஷம். அதோ ஓரமா சேலை கட்டிக்கிட்டு ஒரு பெண்மணி நடந்து போறாங்களே, அவங்க யாருன்னு தெரியுதா? பசு. ஏய், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே. உன் காதல் மனைவி பசுவேதான். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த காரை அவ மேல விட்டு அடிச்சு தூக்க போறேன். நீ லைனை கட் பண்ணாம அந்த காட்சியை லைவா பார்த்து என்ஜாய் பண்ணு. டேய், நான் சொல்றத மட்டும் கேளு. ஒழுங்கா அங்க இருந்து போயிடு. பசுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உன்னை உயிரோடவே விட மாட்டேன். ஐயய்யய்யய்ய, அத அப்புறம் பாத்துக்கலாம் பாஸ். இப்போ உன் மனைவி சாவறத லைவா பார்த்துட்டு போயிடு. இந்த பாக்கியம் யாருக்காவது கிடைக்குமா? அப்படியே லைன்ல இருக்கிறியா? பாரு.
டேய் 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 டேய், டேய் அர்ஜுன் பாரு. ஏய் 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 டேய் 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 டேய்